5:82 வசனத்தில் பாதிரிமார்களை உயர்த்தியும் 9:34 வசனத்தில் பாதிரிமார்களை தாழ்த்தியும் கூறப்படுவதை விரிவாக விளக்கவும் சொல்லி கடையநல்லூர் வந்து மைதீன் கேட்குறார். குரானை பொறுத்த வரைக்கும், ஹதீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆட்களையும் சும்மா காரணம் இல்லாமல் ஒசத்தி, காரணம் இல்லாமல் தாழ்த்தி சொல்லப்படாது. ஒருவரை உயர்த்தி சொல்வதாக இருந்தால் இன்ன காரணம்னு சொல்லி தான் சொல்லப்படும். அந்த காரணம் வந்து உயர்வுக்குரிய காரணமாக இருக்கும். தாழ்த்தி சொல்வதாக இருந்தால் இன்ன காரணத்தை சொல்லி தாழ்த்தப்பட்டிருக்கும். அப்போ அவர்களுடைய செயல்களால் தான் உயர்த்தி தாழ்த்தி பேசப்பட்டிருக்கார்களே தவிர பாதிரிகள்லாம் உயர்ந்தவர்கள், பாதிரிகள்லாம் கெட்டவர்கள்ங்கிற மாதிரி வாசம் குரானில் கிடையாது. இன்ன மாதிரி செஞ்ச பாதிரி நல்லவன், இன்ன மாதிரி செஞ்ச பாதிரி கெட்டவன் இருக்கும். அப்போ அந்த கெட்ட செயலை செஞ்சவன் கெட்டவன் தானே சொல்லுவோம். அப்போ குரானில் வந்து பொதுவாக ஒரு சாராரை ஒசத்தி, பொதுவாக ஒரு சாராரை தாழ்த்தி இருக்க கிடையாது. நீங்கள் சொன்ன வசனம் உள்பட, நீங்கள் சொன்ன வசனம் என்ன, 5:83 தானே சொன்னீங்க, 82 சொன்னீங்களா? அதில் என்ன வருது? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்துல்லா இப்னு சலாம்னு ஒரு பாதிரியார் இருந்தார். அவரை சேர்ந்தவங்கெல்லாம் இஸ்லாத்தை விளங்கி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒய்தா சமீவு மா உன்சிலையில் ரசூலி, ரசூலுக்கு அருளப்பட்டதை வந்து அங்கேருந்து வருவோம். முதல் வசனத்திலேருந்து 82லேருந்து வந்தால் இல்லை தஜிதன் அஷத்தன்னாசி அதாவத்தன், மூமின் மனிதர்களே ரொம்ப அதிகமான பகைமை கொண்டவர்கள், இல்லதி நாமனும் மூமின்களுக்கு ரொம்ப பகைமை கொண்டவர்களாக யகூதிகளை காண்கிறாய். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யகூதின்னு இருந்தாங்க, நசாராவும் இருந்தாங்க. யகூதி தான் உண்ணா நம்பர் எதிரியாக இருந்தான். நசாராக்களோட எந்த ஒரு யுத்தமும் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்ததே இல்லை. யகூதியோட தான் ஹைபரு, பனு குறைலா, பனு நுதைர் எல்லா போர்களும் யகூதிகளோடு தான் நடந்தது. அப்போ யகூதிகள் ரொம்ப எதிரியாக இருக்கிறாங்க. ஒல்லதின் அஷருக்கு, இணை கற்பித்தவர்களும் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, பகைமையாக இருக்கிறாங்க. ஒல தஜிதன் அக்ரபகும் மவதத்தன், முஸ்லீம்களுக்கு ரொம்ப விருப்பமானவர்களில் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லதின காலும் இன்னா நசாரா, நாங்கள் நசாராக்கள்னு சொன்னாங்களே கிறிஸ்தவர்கள்னு, அவங்க நெருக்கமாக இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் அவங்களில் வந்து இந்த துறவை மேற்கொண்டவர்களும் பாதிரிமார்களும் இருக்கிறார்கள். எந்தளவுக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டால் அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனம் வருது. இதான் நீங்கள் சுட்டி காட்டின வசனம். அடுத்த வசனத்தில் காரணம் வருது. என்னென்னு கேட்டால் ஒய்தா சமீப மா உன்சிலையில் ரசூலுக்கு அருளப்பட்டதை அவர்களுக்கு செவியுறும்போது, குரானை செவியுறும் பொழுது தரா ஆயுரோகும் தஃபீல் மினத்தம்மை, அவங்களோட கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கிறது. மிம்மா அரஃபு மினல் ஹக்கை, சத்தியத்தை அறிந்து கொண்ட காரணத்தினால் கண்களில் கண்ணீர் வடிக்கிறார்கள். எக்கூலோட ரப்பனா ஆமன்னா பக்துமனா மாஷா, இது நிறைவாக நாங்கள் நம்பிவிட்டோம் என்று சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய சில பாதிரிமார்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, குரானை கேட்டுட்டு அதை இதை நம்பாமல் இருந்துட்டோமே, தப்பு செஞ்சிட்டோமே என்று கண்கள்லேருந்து கண்ணீர் வடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்னு வருது. அப்போ இந்த செயலுக்காக தான் அவங்கள பாராட்டினான். அவங்க பாதிரி வேலை செஞ்சதுக்காக பாராட்டல, பாதிரிகளாக இருந்து கொண்டு சத்தியத்தை தேடி அலைகிறாங்க. அதில் என்ன சொல்லப்படுது, இதில் சொன்ன தேடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த குரானை ஓதி காட்டுறாங்க. காட்டியது அவங்க உள்ளத்தை வந்து ஈர்க்கிறது. ஈர்த்த பிறகும் ஏற்றுக்கொள்கிறாங்க. என்ன செய்ய ஆமன்னாங்கிறாங்க, ஈமான் கொண்டோங்கிறாங்க. ஃபக்குத்துபனா மா ஷாஹிதீன், சாட்சியாளர்களோடு எங்களை சேர்த்துக்கொள்வாயாகங்கிறாங்க. இதனால் அவர்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்லப்படுது. சரிதானே? இது சரியான மாதிரி ஒருத்தன் வந்து மார்க்கத்தை, இஸ்லாம் மார்க்கத்தை வந்து விளங்கி சரியான முறையில் ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் அது பாராட்டுக்குரிய செயல் தானே. அப்போ பாராட்டுக்குரிய செயலுக்காக அது பாராட்டப்பட்டதே தவிர பாதிரி என்பதற்காக பாராட்டப்படலைங்கிறது வந்து நீங்கள் சொன்ன வசனத்துக்கு அடுத்த வசனத்தை சேர்த்து படித்தா உங்களுக்கு விளங்கிடும். 5:82 நீங்கள் கேட்டீங்க, 5:83 சேர்த்து படிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி வந்து கண்டித்து வசனம் இருக்குல்ல, கண்டித்த வசனத்தில் என்ன சொல்ல, சும்மா கண்டிக்கிறான் பாதிரிகளை இல்லை, யாய் உள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, இன்ன கசீரமினல் அஹ்பார் ஒரு ருஹ்பானி, யூத கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அதிகமான பேர் வந்து லயக்குலுன் அம்பால நாசிபில் பாத்திலி, மக்களை வந்து அநியாயமான முறையில் மக்கள் பணத்தை திங்கிறாங்க. இந்த 2 பாதிரிமார்களும் இப்போ நம்ம கத்தாம்பாத்தியா இப்போலாம் திதி தவசம்னு செய்கிறாங்கல்ல பிற மதங்களில், அந்த மாதிரி வந்து மக்கள் பணத்தை வந்து அநியாயமாக அந்த புரோகிதம்ங்கிற பேரில் வந்து எங்களுக்கு வந்து பங்கு கொடுக்கணும், 10ல் ஒரு பங்கை கொடுக்கணும், 5ல் 1 கொடுக்கணும் என்று சொல்லி அந்த மக்களுடைய பணத்தை அநியாயமாக சாப்பிடுகிறார்கள்னு சொல்லி தானே திட்டுறான். திட்டுற செயலுக்கு தானே திட்டுறானே தவிர அந்த பாதிரிங்கிறதுக்காக திட்டுறானா? ஒயசுத்துனான் சபையில் இல்லை, அல்லாவின் பாதைக்கு வருவதை தடுக்கிறாங்க. அந்த மக்கள் வர விரும்பினாலும் போய் தடுத்து போயிடுறதுங்கிறாங்க. அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் அவங்கள குறை சொல்கிறான் என்பது தான் 9:34 வசனத்தில் இருக்கிறது. அப்போ வந்து பொதுவாக பாதிரிகளை எல்லாம் குறை சொல்லி என்ன செய்யலை, வரவில்லை.